வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராதிகா வீட்ட காலி பண்றத எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிற கோபி, ராதிகா இந்த வீட்ல நீ, நானும், மயு எல்லாரும் எவ்ளோ சந்தோஷமா இருந்தோம்னு நெனச்சு பாரு. அப்படின்னு சொல்ல, உங்க அம்மாவும் உங்க பொண்ணும் இருந்தப்ப நீங்க வேணா சந்தோஷமா இருந்திருக்கலாம். நானும் மையுவும் ஒரு நாளும் சந்தோஷமா இல்லன்னு பதிலடி குடுக்குறாங்க ராதிகா. உலகத்துல எந்த புருஷனாவது பொண்டாட்டிகிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பானான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் கேக்குறேன், நீயும் மையுவும் எங்க போக போறீங்க? புது வீடு எங்க இருக்கு? அத என்கிட்ட சொல்லுவியா? அப்படின்னு கோபி கேட்க, என் ஆபீஸ் பக்கத்துல அப்படின்னு ராதிகா சொல்ல, அப்ப மயுவுக்கு ஸ்கூல் பக்கம்ல அப்படின்னு கோபி கேக்குறாரு. அவளுக்கும் பக்கம்தான் அப்படின்னு ராதிகா சொல்ல, குட் குட். அட்ரஸ் அட்ரஸ் குடுக்குறியான்னு கோபி கேட்க, சரின்னு தலையாட்டுறாங்க ராதிகா. தேங்க்ஸ். உன்னையும் மையுவையும் பாக்குறதுக்கு வரலாம்ல? இல்ல நீ போற புது வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்றியா? உன்னையும் மையுவையும் அந்த வீட்ல வந்து பாக்க வேணாம்னு சொல்ல போறியா? அப்படின்னு கோபி கேட்க, நீங்க எப்ப வேணும்னாலும் அங்க வரலாம். ஆனா வருவீங்கன்னு எனக்கு தோணல. அந்த நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. அப்படிங்கிற ராதிகா கோபிய கூர்ந்து பாக்க, அவரு முகத்த லைட்டா திருப்பிட்டு கண்ண தொடச்சிட்டு இருக்காரு. என்ன பத்தி நீ புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதானா ராதிகா? அப்படின்னு கோபி கேட்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்த இந்த நேரத்துல நான் எல்லார பத்தியும் நல்லா புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் கடைசியா ஒரே ஒரு தடவை கெஞ்சி கேக்குறேன், இந்த வீட்டை விட்டு போகாத. ப்ளீஸ் ப்ளீஸ் ராதிகா, தயவு செஞ்சு எனக்காக இந்த முடிவை மாத்திக்க முடியுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கோபி கெஞ்ச, உங்களுக்காக நான் மாத்திக்கிறேன். ஆனா நீங்க என் கூட உடனே அங்க வர முடியுமா? அப்படின்னு ராதிகா கேட்க, அப்படியே ஊமையா நின்னுறாரு கோபி. முடியாதுல்ல, என்னாலயும் என் முடிவை மாத்திக்க முடியாது கோபி அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க மொபைல் ரிங் ஆகுது. போன் எடுத்து, ஹலோ வந்துட்டீங்களா, நான் வரேன் அப்படின்னு போனை வைக்கிற ராதிகா, எனக்கு கேப் வந்துருச்சு, நான் கிளம்புறேங்கிறாங்க. ராதிகா ப்ளீஸ் ராதிகா, புதுசா நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம் ப்ளீஸ் அப்படின்னு கோபி கெஞ்சிட்டு இருக்க. ராதிகா இங்க அங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அப்படின்னு கோபி பக்கத்துல வர, திரும்பி வாசலை நோக்கி நடக்கிறவங்க வாசல்ல வந்து நின்னு கோபிய திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு படி இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி வர்ற கோபி, ராதிகா ப்ளீஸ் ராதிகான்னு கேட்க, மறுபடியும் வீட்டுக்குள்ள திரும்புற ராதிகா போய் கதவை சாத்திட்டு வர்றாங்க. அவங்க கேப் பக்கத்துல போக, ராதிகான்னு பக்கத்துல வந்து நிக்கிறாரு கோபி. உடம்ப பாத்துக்கோங்க அப்படிங்கிற ராதிகா கார்ல ஏறி கிளம்பிடுறாங்க. கோபி ரோட்ல நின்னு அந்த வீட்டை பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்க பாக்யா வீட்ல ஈஸ்வரி பயங்கர தவிப்போட சோஃபால உட்கார்ந்துருக்க. இன்டர்வியூ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ற மாதிரி செளியன் காத்துட்டு இருக்க. இனியா வாசலையை எட்டி பார்த்துட்டு இங்கேயும் எங்கேயுமா நடக்கிறாங்க. டாடி வந்துருவாருல்ல பாட்டி அப்படின்னு இனியா கேட்க, வந்துருவான், வராம எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஈஸ்வரி, செடியா நேரமாவது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்க, சரியா அவங்களுக்கு பேரிகேட் போடுற மாதிரி மேல இருந்து வர பாக்யா நிக்கிறாங்க. பாக்யாவை பார்த்ததும் அப்படியே பிரேக் போட்ட மாதிரி நிக்கிற ஈஸ்வரி, என்ன முறைக்கிற அப்படின்னு கேட்க, நான் எங்க முறைச்சேன் அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. அப்பனை போய் பார்க்க கூடாதுன்னு பொண்ணுகிட்ட சொல்லிட்ட, நானாவது என் பையனை போய் பார்க்கலாமா? இல்ல அதுக்கு நான் உங்ககிட்ட அனுமதி வாங்கணுமா? உனக்கு அவனை வேண்டான்னு சொல்லிட்ட, ஆனா எனக்கு என் பையன் வேணும் அப்படிங்கிற ஈஸ்வரி ரெண்டேட்டு எடுத்து வைக்க, உடைஞ்சு போன கோபி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. ஈஸ்வரி முகத்துல மத்தாப்பு. பாக்யா திடுக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க. இனியா முகத்துல சந்தோஷம் மின்னல். உலர வந்த கோபி கிட்ட, கோபி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மறுபடியும் உங்ககிட்ட சண்டை போட்டாளா? உன்னை ஏதாவது திட்டினாளா? அதனாலதான் போகாதன்னு சொன்னேன், நீ எங்க என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, எந்த பதிலும் சொல்லாம ரோபோட் மாதிரி நடந்து சோஃபா கிட்ட வராரு கோபி. கோபி அப்படின்னு கூப்பிட்டுட்டே பின்னாடி ஈஸ்வரியும் எக்ஸிபிஷன்ல இருக்க விசித்திர ஜந்துவை பாக்குற மாதிரி செடியன் இனியாவும் பாத்துக்கிட்டு பின்னாடியே வர்றாங்க. கோபி கோபி, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதாப்பா? நெஞ்சு வலிக்குதா? இந்த தண்ணிய குடி அப்படின்னு ஈஸ்வரி எடுத்து கொடுத்துட்டு இருக்க. கிச்சன்ல இருந்து செல்வியும் ஜெனியும் அங்க வந்து நிக்கிறாங்க. டாடின்னு இனியாவும் கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போலாமா கோபி? செலியா நீ போய் கார் எடுப்பாங்கறாங்க ஈஸ்வரி. செழியான்னு கூப்பிட, அப்பா சொல்லுங்கப்பா ஏதாவது பண்ணுதான்னு பதறி அடிச்சு கேக்குறாரு செழியன். இல்ல ஓகேன்னு கோபி சொல்ல, அப்புறம் ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ராதிகா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாமா அப்படின்னு கோபி சொல்ல, எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரியாக்ஷனை காட்டிட்டு இருக்காங்க. நான் எவ்வளவோ பேசினேன், கெஞ்சி கேட்டேன், ஆனா போயிட்டாமா. அவகிட்ட இவ்ளோ நேரம் பேசினதுக்கு அப்புறம் தான் அவகிட்ட எவ்வளவு நியாயம் இருக்கு, நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு புரிஞ்சுதுமா அப்படின்னு கோபி சொல்ல, என்ன நியாயம்? உடம்பு சரியில்லை, செத்து பொழைச்சு வந்திருக்க, எல்லாரும் உன்னை பத்தி தான் யோசிக்கிறோம், அதை விட்டுட்டு நீ அவளை பத்தி யோசிக்கிறியா அப்படின்னு ஈஸ்வரி பொரியுறாங்க. நிறைய பேசினேமா, எல்லாமே சரின்னு பட்டுச்சு அப்படின்னு கோபி சொல்ல, திட்டுனால அவ அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. திட்டலம்மா திட்டல, ஆனா வருத்தப்படுற மாதிரி நிறைய பேசினா. அவ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில ஈட்டி பாஞ்ச மாதிரி இருந்ததுமா அப்படின்னு கோபி சொல்ல, அவளுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, சின்ன பொண்ணு, அந்த பொண்ணையும் கவனிச்சுக்கிட்டு உன்னையும் கவனிக்க முடியாது. உனக்கு வேற உடம்பு சரியில்லை, 24 மணி நேரமும் உன் கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும். வேலைக்கு போறவளால அப்படியெல்லாம் இருக்க முடியுமா? இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் உன்னை இங்க இருக்க சொன்னேன்ப்பா. உன் மேல அன்பு இருக்கிறவளா இருந்தா அவ என்ன பண்ணி இருக்கணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு
எந்நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா இப்ப பாரு வீட்டை மாத்திட்டு கிளம்பி போயிட்டா. அவள்லாம் ஒரு பொம்பள. விடுடா, போனவ போகட்டும். நீ அவள பத்தி எல்லாம் யோசிக்காத அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. பாக்யா விழி தெறிக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இனியா பக்கத்துல வந்து, டாடி உங்களுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம் டாடி, நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க சரிங்களா அப்படின்னு கேட்க மகளோட கைய பிடிச்சு தட்டி கொடுக்கறாரு கோபி. பொம்பளைன்னா பொறுமை வேணும். அவளுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல. அவ கூட எல்லாம் மனுஷன் வாழ முடியுமா? விட்டு தொலையேண்டா. அவள தலைமொழிகிட்டு நீ இனிமே நிம்மதியா இரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அது வரல அமைதியா நிக்கிற பாக்யா, அத்தை கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அவங்க போறேன்னு சொன்னதும் நீங்களும் பேசாம கிளம்பி வந்துட்டீங்களா அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. நீதான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டல்ல, இனிமேலாவது கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு ஈஸ்வரி பாக்யாட்ட சொல்றாங்க. அவங்க மனசு வெறுத்து போறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற பொறுப்பும் அவங்க கூட இருக்கிற பொறுப்பும் உங்களுக்கு தானே இருக்கு அப்படின்னு பாக்யா கோபி கிட்ட கேட்க, ஏய் நீ அடங்கவே மாட்டியா அப்படின்னு ஈஸ்வரி தடுக்க பாக்குறாங்க. என்ன பேச விடுங்க அத்தை. எப்படியோ போன ராதிகாவை விட்டுட்டு நீங்க இங்க வந்திருக்க கூடாது அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. ஏய் பாக்யா, இவன் மனச மாத்த பாக்காத. கோபி நீ உள்ள போப்பா, நான் சொல்றேன்ல, நீ வா, எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு எழுப்பி விட அவர் பாட்டுக்கு எழுந்து ரோபோட் மாதிரி நடக்கிறாரு. ஒரு நிமிஷம், நீங்க இப்ப நடந்துக்கிறீங்களே அதே மாதிரி உங்க பசங்க நடந்துகிட்டா உங்களுக்கு அது சரியா இருக்குமா? செழிய ஜெனிய பத்தியோ எழில் அமிர்தாவ பத்தியோ கவலைப்படாம இருந்தா நீங்க அமைதியா இருப்பீங்களா? இனியாவ கல்யாணம் பண்ணிக்க போறவரு இப்படி நடந்துகிட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு பாக்யா கேட்க, கோபி அப்படியே ஆடி போய் நிக்கிறாரு. இனியாவும் செழியன்னு ஒரு மாதிரி சங்கடத்துல நிக்க, அப்படிதான் கரெக்டா கேளுக்கா அப்படிங்கிற மாதிரி செல்வி பாக்குறாங்க. ஈஸ்வரி என்ன இவ இப்படி அடங்காம பேசுறான்னு திகைச்சு போய் பாத்துட்டு இருக்காங்க. உடனே பையன் பக்கத்துல ஓடி வர ஈஸ்வரி, கோபி இவ பேச்சு நீ கேட்காதப்பா, நீ உள்ள போ, போய் ரெஸ்ட் எடுப்போ. கோபி இவ என்னென்னமோ பேசி உன் மனசை போட்டு குழப்புறா, நீ எதையும் கேட்காத, நீ போய் முதல்ல ரெஸ்ட் எடு. வா வா கோபி, வா கோபி, அம்மா சொல்றேன்ல வா அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிட அப்படியே லைட்டா திரும்புற கோபி, அம்மா ராதிகாவை பாத்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அவ தான் கிளம்பி போயிட்டாளேப்பா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, புது வீட்டு அட்ரஸ் என்கிட்ட கொடுத்துருக்கா, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கோபி சொல்ல, இப்ப எதுக்குடா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. டாடி நீங்க அங்கெல்லாம் போக வேணாம் டாடி அப்படின்னு இனியா வந்து சொல்ல, இல்லம்மா நான் போயே ஆகணும் அப்படின்னு கோபி சொல்ல, பாட்டி பாருங்கன்ற மாதிரி இனியா ஈஸ்வரிய பாக்க, கோபி வேணாப்பா, சொன்னா கேளுங்கறாங்க ஈஸ்வரி. சாரிம்மா, உங்க பேச்ச மீறுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, இந்த நிலைமையில நான் போயே ஆகணுமா அப்படின்னு கோபி சொல்ல, திரும்பி வருவில்ல அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. இனியாவும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க. டேய் திரும்ப வருவல்ல அப்படின்னு ஈஸ்வரி பதறி போய் கேட்க, கோபி எந்த பதிலும் சொல்லாம நிக்கிறாரு. செழியா, நீ உங்க அப்பா கூட கூட போ, அங்க போய் விட்டுட்டு இருந்து கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இல்ல வேண்டாம், யாரும் கூட வர வேணாம், நானே போயிட்டு திரும்ப வர்றேன் அப்படின்னு கோபி சொல்ல, தவிப்பா பாக்குறாங்க ஈஸ்வரி. டாடி அப்படின்னு இனியா கூப்பிட, இருடா செல்லம் வந்துடுறேன். சரிம்மா அங்க இருந்து கிளம்பி வெளியே வந்து செருப்பு போட்டுட்டு எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குறாரு. தவிப்போட நிக்கிற ஈஸ்வரி கிட்ட, டாடி திரும்ப வருவாரா அப்படின்னு இனியா கேட்க, எங்கிட்ட கேட்ட எனக்கு என்னடி தெரியும், இதோ பத்த வச்சால உங்க அம்மா, அவகிட்ட போய் கேளு அப்படின்னு இனியாவை கடுப்படிக்கிறாங்க ஈஸ்வரி. யாரும் பத்த வைக்கல அப்படின்னு பாக்யா வந்து சொல்ல, உனக்கு கோபி இங்க இருக்கிறது சுத்தமா விருப்பம் இல்ல, அதனாலதான் கண்டதையும் பண்ணி அவனை இங்க இருந்து துரத்த பாக்குறேங்கிறாங்க ஈஸ்வரி. அவருக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் அவர் வீட்டுல போய் இருந்தேன்னா இருக்க முடியுமா என்னால? அப்புறம் ஏன் அவரு மட்டும் நம்ம வீட்ல வந்து இருக்கணும் அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அவருக்கு எந்த அளவுக்கு இரக்கம் காட்டணுமோ அந்த அளவுக்கு காட்டியாச்சு, போதுங்கிறாங்க பாக்யா. நீ டாடிய கஷ்டப்படுத்துறதா நினைச்சு எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறமா அப்படின்னு இனியா சொல்றாங்க. ஏய், காலேஜுக்கு 2 நாள் லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டு வந்தில்ல, அந்த பாடத்தெல்லாம் யாரடி படிப்பாங்க போ அப்படின்னு பாக்யா விரட்ட, அம்மா அப்படின்னு கெஞ்சலா கூப்பிடுறாங்க. இனியா, போடி அப்படின்னு பாக்யா சொல்ல அங்க இருந்து இனியா போயிடுறாங்க. உன்னை நல்லவன்னு நினைச்சேன் பாக்யா, ஆனா நீ நேரம் பார்த்து பழி வாங்குற அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நல்லா பழி வாங்கணும்னு நினைச்சேன்னா உங்களால எல்லாம் தாங்கவே முடியாதத்த அப்படின்னு பாக்யா ஒரு ஊசி பட்டாச கொளுத்திட்டு போக ஆட்டம்பாம் விழுந்த மாதிரி அதிர்ந்து போய் நிக்கிறாங்க ஈஸ்வரி. புது வீட்டுல திங்ஸ் எல்லாம் அப்படியே இறக்கி வச்சு வாக்குல இருக்க. ராதிகா ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்காங்க கபோர்ட்ல சாஞ்சி. மையோ அவங்க தோல்ல சாஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. காலிங் பெல் ரிங் ஆகுது. டீ ஆர்டர் பண்ணிருந்தேன், அவங்கதான் வந்துட்டாங்க போல இருக்கு, இரு பாக்குறேன்னு கைய தொடச்சிட்டு அவங்க அம்மா போறாங்க. அதிகா டீ வந்துருச்சு, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா நைட்டு அட்டைப்பொட்டி மேலதான் தூங்கணும், நான் டீய குடுக்கறேன், குடிச்சிட்டு வேலையை பார்க்கலாம், நான் எடுத்துட்டு வரேன் இரு அப்படின்னு டீ பார்சலோட கமலா உள்ளர போறாங்க. தோல்ல இருந்து எழுந்திருக்கிற மையோ, மம்மி நீங்க புறப்படுறப்ப டாடிய கூப்பிட்டு பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, இல்லடா அப்படிங்கிறாங்க ராதிகா. கூப்பிட்டுருக்கலாம்ல மம்மி அப்படின்னு மையோ கேட்க, வரணும்னா அவரா வரணும், யாரையும் கூப்பிட்டெல்லாம் கூட வச்சுக்க முடியாது மையோ அப்படின்னு ராதிகா சொல்ல, டாடி இனிமே நம்மள பாக்கவாவது வருவாரா அப்படின்னு மையோ கேட்க, அவரு என்ன யோசிக்கிறாருன்னு எனக்கு தெரியலம்மா, அவரு வருவாருன்னு சொல்லி வீணா உன் மனசுல ஆசையை வளர்க்க நான் விரும்பல, அவரு வரமாட்டாருன்னு நினைச்சுக்கோ மையோ.
இனிமே இங்க நீ, நான், பாட்டி 3 பேரு மட்டும்தான். வீட்ல ஒரு ஆள் குறையறதுனால சந்தோஷம் குறைஞ்சிரும்னு மட்டும் நீ நினைக்காத. இத்தன நாள் இருந்தத விட பல மடங்கு சந்தோஷத்தோட மம்மி உன்னைய பாத்துப்பேன். அப்படின்னு ராதிகா சொல்ல சமாதானமாகற மையம் மறுபடியும் அம்மா தோள்ல சாஞ்சுக்கிறாங்க. காலிங் பெல் ரிங் ஆகுது. யாரு? நான் வேற எதுவும் ஆர்டர் பண்ணவே இல்லையே. யாரு மறுபடியும் வந்திருக்கிறது? அப்படிங்கிற கமலா வந்து கதவ திறக்க அங்க கோபி நின்னுட்டு இருக்காரு. மாப்பிள அப்படின்னு கமலா கூப்பிட அவரோட பார்வை அவங்களையும் தாண்டி அங்க சோக சித்திரமா உட்கார்ந்திருக்க ராதிகா மையு மேல போகுது. வாங்க மாப்பிள உள்ளர வாங்கன்னு கமலா கூப்பிட அந்த சத்தத்துல திடுக்கிட்டு ராதிகாவும் மையுவும் கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. ராதிகான்னு கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா உள்ளர வர டாடி அப்படின்னு அழுதுகிட்டே மையு ஓடி போய் கோபிய கட்டி புடிச்சுக்கிறாங்க. டாடி வந்துட்டேன்லடா அழாதடா செல்லம் அப்படின்னு மையுவோட தலைய தடவி கொடுக்க ராதிகாவை எழுந்து நிக்கிறாங்க. இதோ பாருடா அழாதடா டாடி வந்துட்டேன்ல அப்படின்னு கோபி சொல்ல டாடி நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் டாடி அப்படின்னு மையு அழுதுகிட்டே சொல்றாங்க. கோபிக்கும் கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் வடியுது. அழாதடா அழாத மையு அப்படின்னு கோபி சொல்ல ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் டாடி. உங்களை பார்க்கணும் போல இருந்தது. உங்க வீட்டுக்கு வரலான்னு கூட நினைச்சேன். ஆனா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு தான் வரல. ஏன் டாடி ஏன் என்ன பார்க்க வரவே இல்ல? என் பர்த்டேக்கு கூட நீங்க வரல. நீங்க வரணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அப்படின்னு மயு தேம்பி அழ சாரிடா செல்லம். டாடி வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வர்ற கோபி நிறுத்திக்கிறாரு. எவ்ளோ விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே பண்ண முடியல. உங்க ஹெல்த் இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு மயு கேக்க ரொம்ப எக்ஸைட்டடான கோபி கண்ணீரோட நல்லா இருக்கேன்டா மயு நான் ரொம்ப நல்லா இருக்கேங்கிறாரு. இத ராதிகாவும் அவங்க அம்மாவும் கண் கலங்க பாத்துட்டு நிக்கிறாங்க. உங்களுக்கு சர்ஜரி பண்ணிருக்காங்கன்னு மம்மி சொன்ன உடனேயே எனக்கு எவ்வளவு அழுக வந்துச்சு தெரியுமா? நான் கோவிலுக்கு போய் சாமி கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு மயு சொல்லிட்டு அழ தேங்க்ஸ்டா செல்லோன்னு அவங்க முகத்த கையில ஏந்திக்கிறாரு கோபி. இப்ப கூட கேட்டேன் டாடி நீங்க வருவீங்களான்னு. ஆனா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு மயு சொல்ல சாரிடா மயு சாரி தேவையில்லாம நான் உன்னை அழ வச்சுட்டேன்ல. சாரிடா செல்லம்னு மறுபடியும் குழந்தைய ஹக் பண்ணிக்கிறாரு கோபி. ரியலி சாரிடா சாரிடா செல்லம் சாரி அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வரவே மாட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு ராதிகா சொல்ல எப்படி ராதிகா எப்படி வராம இருப்பேன் அப்படின்னு கோபி கேட்க நீங்க பண்ணினது கஷ்டமே இல்லங்கிற அளவுக்கு ராதிகா கஷ்டப்பட்டுட்டா. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவ நிம்மதியா இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனாலும் இவள இன்னும் கஷ்டம் தொரத்திக்கிட்டே இருக்கு. நீங்க வீட்டு பக்கம் வராமலே இருந்திருக்க கூடாது மாப்பிள்ள. அம்மா ரொம்ப முக்கியம்தான். அதே மாதிரி பொண்டாட்டி பிள்ளைங்களும் முக்கியம் தானே. தொல்லப்படுத்துற பொண்டாட்டியா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா ராதிகா அப்படியா? உங்கள புரிஞ்சுக்கிற, உங்களுக்காக எவ்வளவு அவமானத்தை சகிச்சுக்கிற ஒரு பொண்ணா தானே இருக்கிறா. இவள நீங்க நட்டாத்துல விடலாமா? அப்படின்னு கமலா கேக்குறாங்க. தப்புதான் அத்தை. ராதிகாவையும் மையுவையும் இப்படி ஒரு குழப்பத்துல சூழ்நிலையில நான் தள்ளி இருக்கவே கூடாது. ஏன் தப்புதான். எல்லாமே ஏன் தப்புதான். எல்லாமே ஒரே குழப்பமா போயிட்டு இருக்கு. என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா முடியல. அந்த கன்ஃபியூஷன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அத்தை. முடிவுல ரொம்ப ஹர்ட் ஆனது ராதிகாவும் மையவும் தான். ஐ எம் சோ சாரி ராதிகா. இவ்வளவு பெரிய குழப்பம் ஆகும் நான் கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்னு கோபி சொல்றாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே உங்க பசங்க. ஆனா மயு அப்படி இல்லல்ல. மயுவ பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கமலா கேக்க, ஐயையோ அப்படியெல்லாம் இல்ல அத்த. மயுவையும் இனியாவையும் நான் பிரிச்சு பார்த்ததே இல்ல. 2 பேருமே 2 கண்ணு மாதிரி. நான் சொல்றேன் இல்ல நடக்கிற குழப்பத்துல சரியா என்னால யோசிக்க முடியல. ஆனா இப்போ தெளிவா தெளிவா இருக்கேன். தெளிவா முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு கோபி சொல்ல ராதிகா கேள்வியோட பாக்குறாங்க. என்ன முடிவு? இங்கேயே இருந்துட போறீங்களா? அப்படின்னு கமலா ஆர்வமா கேக்க கோபி ஏதோ சொல்ல வராரு. மொபைல் ரிங் ஆகுது. ஒரு நிமிஷம் அப்படிங்கிறவரு மொபைல் எடுத்து பார்த்துட்டு ராதிகா கமலா மைய எல்லார் முகத்தையும் ஒரு தடவை பாக்குறாரு. 1 மினிட்ங்கிற ஒரு போனை ஆன் பண்ணி ஹலோன்னு சொல்ல எங்க இருக்க அப்படின்னு ஈஸ்வரியோட வாய்ஸ் கேக்குது. இங்க ராதிகா வீட்ல இருக்கேமா அப்படின்னு கோபி சொல்ல சரி எப்ப வருவ அப்படின்னு ஈஸ்வரி கேட்க கோபி எந்த பதிலும் சொல்லல. வருவல்ல உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு வாரமா நிம்மதியா இருந்தேன். நீயாவது என் கூட இருந்தேன்னு சந்தோஷமா இருந்தேன். நான் மட்டும் இல்ல இனியா செடியன்னு எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். அவளுக்காக யோசிச்சு எங்க நிம்மதியை கெடுத்துறாத கோபி. என்னடா பதிலே சொல்ல மாட்டேங்கிற? அங்கேயே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அம்மாங்கிறாரு கோபி. அப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சா எடுத்துக்க. நான் குறுக்க நிக்க மாட்டேன். ஆனா நீ முடிவெடுத்த அடுத்த நிமிஷமே உன் அம்மாவை மறந்துடு அப்படின்னு அடுத்த செக்க வைக்கிறாங்க ஈஸ்வரி. கோபி என்ன முடிவெடுக்க போறாருங்கிறத பொறுத்திருந்து நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.